அஜித்குமார் மரண வழக்கில் நீதிமன்ற உத்தரவை முறையாக தமிழக அரசு நிறைவேற்றியிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. அதேபோல திருபுவனம் அஜித்குமார் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் தரவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைக்கிறார். ரஃபீக், விவரங்கள். நிச்சயமாக கடந்த மாதம் மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் திருட்டு வழக்கில் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்காணிப்பில் தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு மாற்றி விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த வழக்கை சிபிஐ மிக விரைவாக விசாரணை செய்து வருகின்றது. இந்நிலையில்தான் இந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் அஜித்குமார் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும், அவருடைய சகோதரருக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்று பல்வேறு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரணை செய்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி மரியா கிளாட் ஆகியோர் தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தனர். குறிப்பாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சிபிஐ விசாரணைக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும். மாவட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய ஆவணங்களை முறையாக சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். அதே போல உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உள்ள ஆவணங்களை பதிவாளர் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று பல்வேறு உத்தரவுகளையும் நிபந்தனைகளையும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் சிபிஐ டெல்லியிலிருந்து நேரடியாக மடப்புறம் வந்து தற்போது விசாரணையையும் விரைவுபடுத்தியுள்ளது. இந்நிலையில் தான் இந்த வழக்கு என்பது மீண்டும் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி மரியா கிளாட் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்திருந்தது. விசாரணையின் போது தமிழ்நாடு அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த அத்தனை உத்தரவுகளையும் தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளது. குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் சிபிஐக்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இறந்து போன அஜித்குமார் குடும்பத்திற்கு 7.5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளது. அதே போல இலவச வீட்டுமனை திட்டத்தின் கீழ் 3 சென்ட் இடம் வழங்கப்பட்டு இறந்து போன அஜித்குமாரின் சகோதரருக்கு ஆவி நிறுவனத்தில் வேலை வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தார். இதனை ஏற்றுக்கொண்டுதான் நீதிபதி தமிழக அரசு இந்த வழக்கில் முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை 7.5 லட்சம் இழப்பீடு என்பது மட்டும் குறைவாக உள்ளது. எனவே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 25 லட்சமாக இந்த இழப்பீடு வழங்கலாம் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மனுதாரர் தரப்பில் காவலர்கள் அடித்து காயப்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு கோரப்பட்டது. ஆனால் அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு சிபிஐ தற்போது விசாரணை செய்து வருவதால் காயம்பட்டவர்களுக்கு அந்த போலீஸ் விசாரணையின் போது காயம்பட்டவர்கள் குறித்து சிபிஐ தரப்பில் என்ன அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதோ அதன் அடிப்படையில் இழப்பீடு வழங்கலாம் என குறிப்பிட்டு இந்த வழக்கு விசாரணையை வருகின்ற 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். தங்களோட விவரங்களுக்கு நன்றி ரஃபீக்.